ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பங்குச்சந்தை யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, அமெரிக்கால ரேட் கட் பண்ணியிருக்காங்க. அதாவது 0.25% குறைச்சிருக்காங்க. இந்த இம்பாக்ட்லால நவம்பர் 11ஆம் தேதி இந்திய ஸ்டாக் மார்க்கெட்ல தங்கமும் வெள்ளியும் ரேட்டு பார்த்தீங்களா, ஒரு வரலாறு காணாத அளவுக்கு ஒரு புதிய உச்சத்தை எட்டியிருக்கு. இதுக்கு மேலேயும் தங்கத்தோட ரேட்டும் கோல்டு ரேட்டும் ஏறுமா? அதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் என்னென்ன இருக்கு? கோல்டு ETF, சில்வர் ETF கடந்த ஒரு வருஷத்துல எவ்வளோ ரிட்டர்ன் குடுத்துருக்கு? நம்மளுடைய அசெட் அலோகேஷன் கோல்டுலயும் சில்வர்லயும் எவ்வளோ நம்ம ஒதுக்கீடு பண்ணணும்? இதை பத்திலாம் நீங்க டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா என்னோட சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். அமெரிக்கால ஃபெட் ரேட் கட் இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. அதாவது 0.25% குறைச்சிருக்காங்க. இந்த காரணத்தினால எம்சிஎக்ஸ்ல கோல்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 0.51% வரைக்கும் கெயின் ஆயிருக்கு. சில்வரும் பார்த்தீங்கன்னா எம்சிஎக்ஸ்ல 1.91% வரைக்கும் கெயின் ஆயிருக்கு. தொடர்ந்து வட்டி வீதம் குறைச்சிட்டே வராங்க. இது இல்லாம சென்ட்ரல் பேங்க்கும் கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா பண்ணிட்டு வராங்க. இது இல்லாம ஜியோ பொலிட்டிக்கல் காரணம் இடிஎஃப்ல அதிகமான கோல்டுலயும் சில்வர்லயும் இன்வெஸ்டர் அதிகமா முதலீடு பண்ணிட்டு வர்றதுனால கடந்த ஒரு வருஷத்துல மட்டும் பாத்தீங்கன்னா கோல்டு சில்வர் இடிஎஃப் 51% வரைக்கும் ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுத்துருக்கு. இதுக்கு மேலேயும் பாத்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டுல தங்கத்தோட விலை பாத்தீங்கன்னா இந்த விலையில இருந்து 20% வரைக்கும் கெயின் ஆக வாய்ப்பு இருக்குன்னு அனலிஸ்ட் கணிக்கிறாங்க. பொதுவா பாத்தீங்கன்னா நம்மளோட அசெட் அலோகேஷன் கோல்டுலயும் சில்வர்லயும் மினிமம் 5ல இருந்து 10% இருக்கணும்னு அனலிஸ்ட் கணிக்கிறாங்க. அதனால உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை கோல்டுலயும் சில்வர்லயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே வாங்க. அதுதான் நம்ம மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட் இறங்குனாலும் நம்மள அது காப்பாத்தும். தொடர்ந்து பாத்தீங்கன்னா வெள்ளியோட விலையும் ஏறிட்டு இருக்கு. டிசம்பர் 11ஆம் தேதி ஒரு கிலோ வெள்ளியின் விலை பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் உயர்ந்திருக்கு. சென்னையில வெள்ளியின் விலை டிசம்பர் 11ஆம் தேதி 2,09,000 விற்பனை ஆயிட்டு இருக்கு. இதுக்கு என்ன காரணம்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சில்வர் இடிஎஃப்ல இன்வெஸ்டரோட முதலீடு அதிகமாயிட்டு இருக்கு. இது இல்லாம மொபைல் போன், பேட்டரி, சோலார் பேனல்கள்ல வெள்ளியோட தேவை அதிகமா இருக்கிறதுனால வெள்ளியோட டிமாண்ட் ஏறிட்டு இருக்கிறதுனால வெள்ளியோட ரேட்டு ஏறிட்டு இருக்கு. இதெல்லாம் இன்வெஸ்டர் எல்லாரும் மனசுல வச்சுட்டு கோல்டுலயும் சில்வர்லயும் அப்பப்ப இறங்க இறங்க கொஞ்சமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே வாங்க. அதுதான் நமக்கு ஸ்டாக் மார்க்கெட் இறங்கும் போது நம்மளுடைய போர்ட்போலியோ அதிகப்படுத்தும். இது இல்லாம இன்னொரு ரேட் கட்டும் அமெரிக்கால வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த காரணத்தினால மக்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுன்னு தெரியாம கோல்டுலயும் சில்வர்லயும் தான் அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதனால இன்னும் இனி வரும் காலத்திலயும் கோல்டு சில்வர்லோட ரேட்டு அதிகமாக வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா என்னோட சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபினான்சியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் செபி ரிஜிஸ்டர் அனலைஸ் கிடையாது. நன்றி, வணக்கம்.